அப்படி செயல்பட்டு வந்தால் எப்படிங்க ஒரு சதவீத வாக்கு அதிகமாக இருக்கும்? 2024 நாடாளுமன்றத்தில் பெற்ற வாக்குகள் ஒரு சதவீதம் அதிகம். அதை எடுத்து போடுறாங்க. ரகுபதியெல்லாம் அதிமுக பேசுறது அருகதை கிடையாது. ஏன்னா அதிமுக வேட்டி மாற்றி கட்டி போனது. எங்களுடைய நோக்கம் வேற. நீங்கள் இப்படியே பேசி பேசி ஒரு தவறான கருத்து வெளியிடுறாங்க. சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் சேலத்திலே எடுத்துங்க, நீங்கள் எல்லாம் சேலம் பகுதியை சேர்ந்தவங்க. 2019 சேலம் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது? இப்போ நடைபெற்று முடிந்த 2024 சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. ஆக இன்றைக்கி கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் 2 தொகுதி நாங்கள் ஜெயித்தோம். இப்போ 8 தொகுதி நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து தான் வருது ஒழிய பின்னடைவு ஏற்படல. ஒரு சில தொகுதிகளை நீங்கள் சொல்கிறீங்க, அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில். அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கலாம் பல இடங்களில். பாஜக அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. இருந்திருந்தால் போயிருந்தால் அதெல்லாம் கவலை இல்லை. அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக வந்து எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கேன். அதெல்லாம் வேற. அதாவது ஒவ்வொருலையும் நடந்து முடிந்ததெல்லாம் வேற. ஒவ்வொரு தேர்தலையும் மாறுபட்ட கருத்தாக இருக்குது. 2014 வேறு மாதிரி போட்டிக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து வருது 2019 வேறு, 2024 இப்படி மாறுபட்ட கூட்டணிலாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க. ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது சூழ்நிலைக்கு தற்பவாறு வெற்றி தோல்வி அமையும். ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சால் மறுபடியும் தோல்வி அடைஞ்சாலும் கிடையாது. நீங்கள் 1991 திமுக 2 இடம் தான் வந்தது, புரியுதுங்களா? 1996 அதிமுக 4 இடம் தான் வந்தது. ஆக திமுக அழிஞ்சு போச்சா? இது அதிமுக அழிஞ்சு போச்சா? அதெல்லாம் கிடையாது. இதே பாருங்கள், 2014 திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல. இப்போ வெற்றி பெற்றுக்குல்ல. ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும். அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி. இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு அவர். பார், பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிகையில் வந்துருக்குது. 6-6 அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் 14 இது மாதிரி கருத்து தான் அவர் சொல்லியிருக்காரு. வேறு எந்த கருத்தும் சொல்லலை. இந்த பத்திரிகையில் வந்த செய்திகளை ஊடகத்தில் கேட்குறீங்க, அது சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் திரிச்சு போடுறீங்க. அதுதான் இந்த பத்திரிகை வந்துருக்கு பாருங்கள். ஆக இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமாக இருக்குது. அதெல்லாம் முடிந்து போனது. இனிமேல் அதை பேசி என்ன பிரயோஜனம்? முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியமில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நீங்கள் ஊடகம் நம்ம பத்திரிக்கை என்னென்னலாம் பேசுகிறீங்க? 3ஆ போச்சு, 4ஆ போச்சு, 2ஆ போச்சு, ஓட்டு சதவீதம் 1% அதிகமாக இருக்குது. அதெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் 1% கூடுதலாக வந்திருக்குது. சார் இது சார் போனதற்கு 2019 என்னாச்சு சொல்லுங்கள்? அப்போ மட்டும் நாடாளுமன்ற, அப்போ அதுக்கு பின்னாடி வந்து சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு? அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே. இது சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க. நீங்கள் 2019 கூட இடைத்தேர்தல் இருந்தது, நல்லா புரிஞ்சு. நிலக்கோட்டையில் அதிமுக 26 ஓட்டில் ஜெயிக்கிறார். அங்கே திமுக வேட்பாளர் போனோம், தோக்குது. நாடாளுமன்றத்தில் 40,000 ஓட்டு கூடுதலாக வாங்குறாரு. ஆக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள். எந்த சமயத்தில் எப்படி வாக்களிப்போ அப்படி வாக்களிப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாக சொல்லுங்கள். எந்த கருத்து? நீங்கள் தான் திரிச்சு போடுறீங்களே. கிடைச்சா போதும், வேலை ஒரு வார்த்தை சொன்னதையும் உடனே கேட்குறாரு அறிவியல். ஆக அதிமுக யார் வேணாலும் சொல்லுவார், அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம்? வேண்டுமென்று திட்டமிட்டு குழப்புது. போனதற்கு நூறு சொன்னார் பாருங்க, யார், ஒரு ஹவுசிங் மினிஸ்டர், சரி பேர் என்ன, ரகுபதி பேசுகிறார். சொங்காட்டை என்னங்கண்ணா, அவருக்கு அதிமுக என்ன சம்மதம்? வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது. ஏதாவது அதிமுக பற்றி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் செய்தி வரணும், அதை எடுத்து போடுறாங்க.
ரகுபதியெல்லாம் அதிமுக பேசுறது அருகதை கிடையாது. ஏன்னா அதிமுக வேட்டி மாற்றி கட்டிட்டு போனவர். அதிமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அமைச்சராக்குனாங்க, அடையாளத்தை காட்டினாங்க. அந்த அடையாளத்தை வச்சு தான் திமுகவுக்கு போய் எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது. இப்படித்தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், இல்லை மற்ற கட்சியெல்லாம் தலையிடுறதில்லை. இன்றைக்கி அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க. என்ன அங்கே கோவையில் கிடையாது. ஏற்கனவே 2014 பாரதிய ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 27 வாக்குகள் தான் வெற்றி வாய்ப்பு இழந்தார். 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அதில் 27 வாக்குகள் தான், அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காங்க. அந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. ஆகவே ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்திலாம் சரி, சட்டமன்றத்திலாம் சரி, மாறி மாறி வருகின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் மாறி மாறி தான் வரும். இப்போ கூட பாருங்கள், எடப்பாடியில் எடுத்துங்க உதாரணத்துக்கு, 2019 சேலம் நாடாளுமன்றத்தில் 2019 8250 ஓட்டு குறைவு. அப்போது அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, தேமுதிக இந்த எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருக்கும் போதே 8250 ஓட்டுகள் கம்மி. சட்டமன்றம் வந்தது. சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, தேமுதிக இல்லை. 94,000 வாக்குகளை நான் பெற்றேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடக்குது. இதில் அதிமுக, தேமுதிக தான் இருந்தது. இந்த 2 கட்சி தான் நம்ம சேலத்தை எங்களுடைய பகுதியில், மற்ற அமைப்புகள்லாம் கம்மியானதாக இருக்குது. இப்போ 46,230 வாக்குகள் நான் பெற்றேன். ஆக சூழ்நிலைக்கு தக்கவாறு மக்கள் வாக்களிக்கின்றது இயல்பு. இதை வச்சுக்கிட்டு வெற்றி தோல்வியெல்லாம் நிர்ணயிக்க முடியாது. மீண்டும் சொல்கிறேன், 2026 சட்டமன்ற போட்டி எழும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஆட்சி பிடிக்கும். அதிமுக தனி பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். இது திண்ணம். அண்ணாமலை தோல்வியை தழுவிய பிறகு கூட அதிமுகவை தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு அதுக்கு நீ அவரை தான் கேள்வி கேட்கணும். என்னை கேள்வி கேட்டு நான் என்ன பண்ணுறது? எங்கள் கட்சி தான் சார் ஒரு கட்சியை பற்றி விலகி போயிட்டார், புரியுதா? அவர் விலகி போயிட்டார். அவருடைய ஆதங்கத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்கார். அவர் என்னென்னமோ கனவு கண்டு நின்றுப்பார். கனவு பலிக்கலை, நனவாகலை. அந்த வருத்தத்தில், அந்த வெறுப்பில் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உதிர்த்துட்டு இருக்கார். இவரை போல பல பேர் பேசுனாங்க. இவரை போல பல பேர் பேசுனாங்க. நான் முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது என்னெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையில் வெளியில் வந்தது. எடப்பாடி பழனிசாமி 10 நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா, 20 நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா, 3 மாதத்துக்கு இருப்பாரா, 6 மாதத்துக்கு இருப்பாரானா. 4 ஆண்டு காலம் 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அதுக்கு பிறகு கட்சி 2ஆக போச்சு, 3ஆக போச்சு, சின்ன முடக்கம், அது முடக்கம், அப்படியெல்லாம் அவதூறு பிரச்சாரம். இதையெல்லாம் முறியடித்து தான் தேர்தலை சந்தித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே அதிக வாக்குகளை பெற்றது. பாஜகவை பொறுத்தவரை கடந்த மத்திய ஆட்சியில் தனிப்பெரும்பான்மையாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க மற்ற கூட்டணி கட்சிகளை நாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்திருக்காங்க. இப்போ மோடி அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்குன்னு கருதலாம். அதாவது மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க அதை வணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படிப்பட்ட தலைவர் வச்சுட்டு இருந்தால் அப்படி தான் இருக்கும். நல்ல கட்சி நிர்வாகிகளை வச்சுருந்தா அதிகமான அவர் தனிப்பெரும்பான்மை இடங்களை பெற்றிருப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை போல பல தலைவர் இருப்பார்கள் போல் இருக்குது. அதனால தான் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அப்படி நாங்கள் சொல்லலை. அந்த அதுக்கு என்ன பண்ணுறது? நாங்கள் அப்படி ஒன்றும் விமர்சனம் பண்ணல. நீங்கள் இப்படி கேள்வி கேட்டு போட்டு பத்திரிக்கையில் பெருசாக கொட்டை எழுத்துல போடுவீங்க. இல்லை, அதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், அதுக்கு நாங்கள் தான் கிடச்சவா? அதெல்லாம் கிடையாது. அதாவது அவர் யதார்த்தமாக கேட்குறாரு, ஏன் பின்னடைவுன்னு கேட்குறாரு. இப்படி பல மாநிலங்களில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற காரணத்தில் சரியான முறையில் அவர்கள் அதை சரி செய்யாத காரணத்தில், அங்கங்கே இருக்கிற பிரச்சனையை சரி செய்யாத காரணத்தில் சரிவு ஏற்பட்டிருந்தது. அவ்வளவுதான் சார். அவர் கொடுக்குறது நாங்கள் என்ன பண்ணுறது? அவர் கொடுக்குறாரா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? யூகத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்விகள். நாங்கள் கூட்டணியில் அங்கம் இல்லை, பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வைக்கல. அதனால் அவர்கள் என்ன செய்வார்ன்னு எங்களுக்கு தெரியாது. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். இங்கே தான் சொன்னேன். கிட்டத்தட்ட 23/10 நான் சொல்கிறேன் நினைக்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் 24/10/2023 உங்கள் பேட்டின் வாயிலாகவே நான் தெரிவிச்சிருக்கிறேன். இங்கே உங்களை வச்சு தான் நான் பேட்டி கொடுத்துருக்குறேன்.
தலைமையிலையும் பேட்டி கொடுத்துருக்கிறேன், கூட்டத்திலையும் பேசியிருக்கிறேன். சார், இப்போ நீங்கள் பாஜக வந்து வெளியேறிவிங்க, அதாவது குறிப்பாக முஸ்லீம்களுக்கு வந்து எதிராக செயல்பட்டதுனால இப்போ நீங்கள் அப்படின்னு இல்லை, நீங்கள் ஒரு தலை பட்சமாக நீங்கள் சொல்லாதீங்க. எங்களுடைய நோக்கம் வேறு. நீங்கள் இப்படியே பேசி பேசி ஒரு தவறான கருத்து வெளியிடாதீங்க. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மாவுக்கு பிறகும் சரி, தொடர்ந்து தேசிய கட்சியோடு நம்ம கூட்டணி வச்சுக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறோம், இல்லது காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம். வெற்றி பெற வரைக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க. ஆக இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தனித்து போட்டிக்கிட்டோம். நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா தேசிய கட்சி இதோடு நாங்கள் சேர்ந்துருப்போம். அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது. பல முறை தேசிய கட்சியோடு இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டு உரிமையை காக்க முடியல. தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்முடைய நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. ஆகவே தமிழ்நாட்டு உரிமையை காக்கவும், தமிழ்நாட்டில் உரிமைகள் பறிபோகின்ற பொழுது தடுத்து நிறுத்தவும், தமிழ்நாடு வளர்ச்சி பெறவும், நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்றம் சுதந்திரமாக செயல்படவும் அதிமுக இந்த முடிவை எடுத்தது. இதெல்லாம் இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை இப்போ வந்திருக்கார். 37 பேர், ஏற்கனவே 38 பேர் 2019 வெற்றி பெற்றாங்க திமுக கூட்டணியில். என்ன சாதிச்சாங்க? இப்போ 40 பேர் பாண்டிச்சேரியோடு வெற்றிருக்காங்க. இப்போ என்ன சாதிப்பான்னு பார்க்கலாம். அதாவது சிறுபான்மை பெரும்பான்மைங்கிறதெல்லாம் இல்லை. நாட்டு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அதை பற்றி இன்னும் சிந்திக்கலை, வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தும் சார். இன்னும் அவையில இன்னும் எப்போன்னு ஃபிக்ஸ் பண்ணலையே, டைமே ஃபிக்ஸ் பண்ணலையே. எனக்கு கிடைத்த தகவல் புரியுதா? சேருமா? அது ஏற்கனவே நான் சொன்ன கருத்து தானே. நான் 23/10/2023 உங்கள் முன்பு நான் பேட்டி கொடுத்துருக்கேன். அதில் எடுத்து பாருங்கள். ஏன்னா பேட்டி போட்டு காட்டுமா? ஏய் ஏடா, ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் நான் ஒத்துக்குவீங்க. உங்கள் முன்னாடி தான் சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா? இல்லைன்னா அன்னைக்கே அவங்க முன்னாடியே சொல்லியாச்சுங்க. அதுதான் ஒரு ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி. ஒரே நிமிஷம் சொல்ல. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக அள்ளும் பகலும் உழைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளுக்கும், அனைத்து மட்ட நிர்வாகிகளுக்கும், கழக தொண்டர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் தேர்தல் நேரத்தில் எங்களோடு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி வேட்பாளருக்கும் எங்களுடைய வேட்பாளருக்கும் ஆதரித்து பிரச்சாரம் செய்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சொல்லிட்டோம். அதான் வாக்கு எண்ணிக்கையில குளறுபடி இருக்குது. மறு வாக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க, ஆனால் இல்லைன்னு இருக்கிறாங்க. அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்காக இன்றைக்கு நான் பத்திரிகை செய்தி பார்த்தேன். அவர்களும் பேசினாங்க. அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். தலைமை தேர்தல் அறிக்கையை அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் அது பதில் வரல. அப்படி செயல்பட்டிருந்தால் எப்படிங்க ஒரு சத வாக்கு அதிகமாக இருக்கும்? நீங்கள் கேட்குற கேள்வியிலேயே தவறாக இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த இவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சர் 2019 அந்த அப்பொழுது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்றத்தில் பெற்ற வாக்குகள் ஒரு சதவீதம் அதிகம். ஆக இது வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்புறது. இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.